உடாகுறவர்களின் இணைய வருவது அறிவு களஞ்சியம் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் ஜியோமந்தி சென்று அறிவிக்களஞ்சியம் நான் 27ஆம் தேதி செய்கிற அறிவிக்களஞ்சியத்தை இன்று நான் செய்கின்றேன். அன்றைக்கு உங்களோட மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அன்றைக்கு இயங்க முடியாத நிலையில் இருந்தது. அதனுடையால் நீங்கள் அறிவிக்களஞ்சியம் இன்றைக்கு இதில் 217 10 27 10 25 போட்டுக்கிறேன். அறிவிக்களஞ்சியம் 519 போட்டுக்கிறேன். திருப்பி நாங்கள் புதுசாக செய்வோம். அல்ல 7ல் செய்கிறேன்னா நான் அப்படி செய்கிறேன்னு செய்கிறேன். உங்களுக்கு எது சுகமாக இருக்குமோ நீங்கள் பதியுங்கள். பதிஞ்சால் சுகமாக இருக்கும் தானே. 7 கேள்வி தான் அன்றைக்கு செய்த நாங்கள். அதனுடைய பதியலாம் பதியுங்கோ. இல்ல ஆரம்பத்தில் இருந்து செய்யுங்க. ஏன் அறகுறையில் ஆரம்பத்தில் இருந்தால் செய்ய வேணும். செய்து கொள்ளுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி வணக்கம் ஆணி. உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். சரியா போங்கோ. வெல்வது யாருக்கு போங்கோ. போட்டா 27ஆம் தேதியானதான் கிளிக் பண்ணணுமோ? ஓமா மண்டியானதான் வெயிட் பண்ணுங்க. பிள்ளைய புதுக்க செய்ய இல்லை. அண்டையத்தான் செய்ய போறாங்க இன்றைக்கு. சரியா பெயர் கூட வரையில்லை. வரையில்லையா? வரையில ரீலோட் தான் இருக்கு. ஆமா, ரீலோட் தான் வருது. என்ன 7ல இருந்து செய்யறதா? 7ல இருந்து செய்தாலும் உங்களுக்கு ஓபன் பண்ணா தானே செய்யலாம். நாங்கள் 4 தானே சொன்ன. நீங்க 6 கேள்வி சொன்னேன் நான் அன்னைக்கு. நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கொண்டு திருப்பி இந்தியா டேட்டா போட்டு திருப்பி பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கலாம் இவ்வளவு நேரத்துக்கு. அப்ப எனக்கு வருது அந்த நான் திறக்க வருது, உங்களுக்கு வருது. நான் என்ன கனவுல வாங்கணும். எனக்கு வருது தானே. நான் திறந்தா பார்த்தேன். நான் இப்ப அதுல 27ஆம் தேதி திறந்து பாருங்க. வரும் அது 27ல திறந்த நாங்கள் வேற இல்லை. சில கேள்வி 27ல 3வது கொலத்துல இருக்கு. இங்க பாருங்கள், ரீலோட் இப்படிதான் வருது. வணக்கம். ஓ நகுலவதி, ஓ வந்துட்டீங்களா? ஓ நாட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றுவோம் என்று வந்திருக்கிறேன். குரல் தாருவேன். வாங்குவோம். 27 ஆரம்பம். நன்றி. ரீலோட் தான் வருது. ரீலோட் தான் வருது அக்கா. பேர் பதிய சரி. அப்ப 7ஆம் எனக்கு திறக்க வரும். இங்க வருது, பேரல் வருது. இப்ப பத்மினி சரோஜினி தேவி முதல்ல இருந்து இருக்கா சொல்லி நித்யானந்த் சரோஜினி சோதராஜா. சில வேளையெல்லாம் நாங்கள் அண்டைக்கு பதிஞ்சிருந்தபடியா நாங்கள் விளையாடலாமாக்க நீங்கள் ஒரு கேள்வியை ஓபன் பண்ணி பாருங்க. நாங்கள் ஓபன் பண்ண வருது. உங்களோட பேரல் வருது. நாங்கள் விளையாடலாமா அப்படி என்றார். பேரல் வருது. ரீலோட் வந்தது. ஆல்ரெடி நாங்கள் ஆன்சர் பண்ணி இருந்தபடியா நாங்கள் செய்யலாம். அப்ப 7ல இருந்து தொடங்கவா? You have already answered this question. Let's wait and see how you did. என்று வந்திருக்கா. Get ready to play என்று வந்திருக்கு. அது உங்களுக்கு வந்தது. ஆனா இப்ப திறந்து பார்த்தேன் வந்திருக்கு. நீங்கள் 7வது 8வது கேள்வியாக்கும் என்ன அதுல இருந்து தொடங்கட்டா. 7வது கேள்வியில இருந்து. ஆமா ஆமா கேள்வி வருவா. ஒரு முகம்தான் நின்று கொண்டு. ஆமா இல்ல வெறும் பத்மினி. ஓகே. ஒன்றும் வர இல்லை. 7வது கேள்வி வர இல்லையா? இல்ல இல்ல ஒன்றும் வர இல்லை.
இப்ப அது வருதா? ஏற்கனவே நாங்கள் ஆன்சர் பண்ணி இருந்தோம் நாங்கள் வருது தானே. வருதா வருது கேள்வி. மரங்களே எத்தனையாவது இல்லாத கேள்வியில இருந்து வருது? 7வது கேள்வி ஏழாவது. எழுதுங்க. மரங்களே இல்லாத நாடு எது? கிரீஸ்லாந்து, கட்டார், பாரின். இல்ல இல்ல, இது எங்களுக்கு வர இல்ல. வேற இல்ல உங்களுக்கு? இல்ல அது ஏற்கனவே நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டோம் தானே, அது அப்ப வராது எங்களுக்கு. சரி, நீங்கள் இல்ல, அடுத்த முதல்ல இப்ப வருதுக்கா. கொஞ்சம் பொறுமையா இருந்து கேள்வி வரும் அதான், வரும். இப்ப வருது. மரங்களே இல்லாத நாடு எதுன்னு வருது 7வது கேள்வி. ஆமாம் ஆமாம் வருதுக்கா. சரி, வருது. கிரீன்லாந்து, கட்டார், பாரின். பதியும் பேரை போடுங்க. நீங்க இதை போடுங்க, இது சரியன். கட்டார் என்பது கிரீன்லாந்து முதலாவது இடம், கட்டார் என்பது 2 இடம் கேட்டிருந்தேன். கிரீன்லாந்து, கட்டார் என்பது சரியான பதில். 8வது கேள்விக்கு போவோம். சரியா? இப்ப ஓ உலகின் அலுமினியம் உற்பத்தியில் உள்ள நாடு எது? வர இல்லையே வேந்து. ஜமைக்கா, இஸ்ரேல், வங்காளம். வர இல்ல வர இல்ல. என்ன மற்றாக்கள் நாடு? வரையிலையா? செல்வி நித்யானந்தன். இது நாங்க ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டோம். ஆனா அதைத்தான் திருப்பி ஏற்கனவே நாங்கள் செல்வி. ஆல்ரெடி ஆன்சர் பண்ணினபடியா ஆமா லேட்டா ஆமா வரும். ஆமா. நீங்கள் கேள்வியை போட்டு போங்க. சரி, அது ஜமைக்கா, இஸ்ரேல், அது சரியான இஸ்ரேல், ஜமைக்கா என்பது சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். 9வது கேள்வி. உலகில் வெள்ளி உற்பத்தியில் முதன்மை உள்ள நாடு எது? இப்ப வருதா? ஆமாம் ஆமாம். பிரேசில், மெக்சிகோ, கியூபா. விடையில போடுங்க. அதான் நான் கேட்டேன். நான் 8லேருந்து தானே நீங்க தொடக்கத்துல செய்ய சொன்னீங்க. மெக்சிகோ என்பது சரியான பதில். ஆனா இல்லை. ஆனா எங்களுக்கு ஒன்றும் இல்ல. சப்மிட் பட் அப்படித்தான் இருக்கே ஒழிய ஒரு வேலை செய்ய. ஆமாம். சரியான பதில் போட்டோம், ஆனால் வரே இல்லை. சப்மிட் பண்ணியாச்சு, ஆனா வர இல்ல. சரி, 10வது கேள்வியை ஓபன் பண்ணி பாருங்க. சரி, 10வது கேள்வி. ஆமாம், இப்ப வரும். நேற்று உலகின் இரும்பு உலகில் உற்பத்தியில் இரும்பு உற்பத்தியில் முதன்மையான நாடு எது? ஜப்பான், சீனா, ஜப்பான், சீனா, சிங்கப்பூர். அப்ப இரும்பு உற்பத்தி. ஆனா உண்டு, இது விட சரியோ புள்ளியோ அதில் ஒன்றும் வர இல்ல. அந்த கிரீன் இது வர இல்ல. நேற்றெல்லாம் செட் பண்ணிருந்தானே, சரியா இருந்தது. சரியில்லை. ஏன் இப்படி கண்டது கம்ப்யூட்டர்? கேள்வி வருது, போட வருது, சப்மிட் பண்ண வருது, ஆனா விட மறுமொழி எது சரி புள்ளி என்று ஒன்றும் வர இல்ல. லீடர் போர்டு நீ வருமோ தெரியல, பாருங்க இருக்கா. வரே இல்லை. பக்கத்தில் என்ன செய்தாலும் சரியா வந்தது என்ன? நீங்கள் லீடர் போட்டு உண்டு அமர்த்தி போட்டு பாருங்க. லீடர் போட்டு வேலை செய்யும். அதான் பார்த்தேன் நான். அடுத்த இப்ப கேள்விக்கு கீழே பாருங்க.
ஆனா சரி புள்ளையன்றது சொல்லி எதுவுமே வர இல்லையா? ம். சரி பாப்பா, மற்றபடிக்கு எடுத்து பார்க்குறேன் நான். கொஞ்சம் பொறுத்துறங்க ஒரு 2 நிமிஷம். ஏன் இப்படி நிற்குது? ராத்திரி செய்து பார்த்தனா சரியா இருந்தது. ம். சுத்துதா உங்களுக்கு கம்ப்யூட்டர்? ஓ, அப்ப அது இணையம் உங்களோட பிரச்சனையோ தெரிய. அது அப்படியே நிக்குது, ஸ்டில் இல்ல. திறவடுது இல்லை இப்போ பார்த்தீங்க. ஆமா, ஸ்டில் இல்ல நிக்குது. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் பாருங்க பாப்பா, நான் மீறதை முயற்சி செய்து பார்ப்பேன். உலகில் இரும்பு உற்பத்தியில் முதன்மை நாடு எது? வருகுதா உங்களுக்கு அது? அது முதல் வந்துடுது, ஜப்பான், சீனா, சிங்கப்பூர். இப்ப வர இல்ல. அதுக்குதான் ஆன்சர் பண்ணிட்டேன். சீனா ஓ என்பது இப்ப சரியான வருது, இப்ப வருதோ? ஓ சீனா என்பது சரியான பதில். ஓ இப்ப வருது. லேட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், சரோஜினி தேவி, சரோஜினி ராஜா, இல்லை செல்வி நித்யானந்த், சரோஜினி சோதிராஜா, பத்மினி, நேவிஸ் பிலிவ், ஜெயமலஜா, கலைவாணி மோகன், நவலோதி திலத்தேவன், நேவிஸ் பிலிவ், தர்ஷினி ஷண்முகநாதன். இவ்வளவு அடுத்த கேள்வி பார்ப்போம். 11வது கேள்வியும். ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் எத்தனை? ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் எத்தனை? 50, 54 அல்லது 60? 54 என்பது சரியான பதில். 12வது கேள்வியும். எந்த நாட்டில் காகம் பணத்தை திருடியது? எந்த நாட்டில் காகங்கள் பணத்தை ஒரு இடங்களில் போய் பணத்தை திருடி கொண்டு போகுது? அந்த நாடு எந்த நாட்டில் நடந்தது? இந்தியாவா, இலங்கையா, மலேசியாவா? இலங்கை என்பது சரியான பதில். 13வது கேள்வியும். இலங்கையில் எந்த நகரத்தில் காகம் பணத்தை திருடியது? எந்த நகரத்தில்? இலங்கையில் தான். எந்த நகரத்தில்? குருநாகல், களுத்துறை அல்லது மாத்தளை? களுத்துறை என்பது சரியான பதில். 14வது கேள்வியும். வெள்ளை நகரம் என இதனை அழைக்கின்றார்கள். வெள்ளை நகரம் என்று இதனை அழைக்கின்றார்கள். பேரு, தாய்லாந்து அல்லது பெல்கிரேட்? பெல்கிரேட் என்பது சரியான பதில். 15வது கேள்வியும். செம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? செம்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? பிரேசில், சிலி அல்லது பெல்ஜியம்? சிலி என்பது சரியான பதில். 16வது கேள்வியும். பருப்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? சீனா, இந்தியா அல்லது மியான்மர்? இந்தியா என்பது சரியான பதில். 17வது கேள்வியும். பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இந்தியா, சீனா அல்லது மியான்மர்? சீனா என்பது சரியான பதில். 18வது கேள்வியும்.
ஐஸ்கிரீம் கோன். அந்த ஐஸ்கிரீம் போடுற அந்த கோன் முதலில் எந்த செய்த நாடு எது? அமெரிக்கா, இட்டலி அல்லது ஜெர்மனி? அமெரிக்கா என்பது சரியான பதில். 19வது கேள்வியும் ஒலிவ் எண்ணெய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஒலிவ் எண்ணெய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இத்தாலி, கிரீஸ் அல்லது எகிப்து? கிரீஸ் என்பது சரியான பதில். 20வது கேள்வியும் புற்றுநோய் கேன்சர் அதிகமுள்ள நாடு எது? இந்த வருஷ கணக்கெடுப்பதில் பார்த்து புற்றுநோய் அதிகமுள்ள கேன்சர் உள்ள பிரான்ஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்த், சரோஜிரோஜா, பத்மினி, நியூஸ்ரே, ஜெயமலர், நவுலதி, தில்லைத்தேவன். அடுத்த கேள்வி போவோம். 21வது கேள்வியும் ஆப்பிள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? இந்த வந்த கேள்விதான் நீங்கள் ஞாபகமாக வச்சிருக்கிறீங்களோ. அமெரிக்கா, சீனா அல்லது ரஷ்யா? சீனா என்பது சீனாவில் ஒரு இடத்துல தான், சீனா ஒரு இடத்துல தான் வளர்ந்தது. 22வது கேள்வியும் ஆப்பிள் உற்பத்தியில் 2வது இடத்திலுள்ள நாடு எது? போன வருஷம் வித்தியாசமாக இருந்தது, இது இந்த வருஷத்தான் கணக்கு. இது அமெரிக்காவா, போலந்தா, ரஷ்யாவா? அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான பதில். 2வது இடத்தில் உள்ளது அமெரிக்கா. 23வது கேள்வி ஆப்பிள் எத்தனை வகை உண்டு? ஆப்பிளில் எத்தனை வகை இனம் உண்டு? 6500 அல்லது 7500 அல்லது 8500? ஏழாயிரத்தி 500 இனங்கள் ஆப்பிள் பழத்தில் இருக்கின்றது. 24வது கேள்வி உலகில் மருத்துவர்கள் அதிகமுள்ள நாடு எது? மருத்துவர்கள் அதிகமுள்ள நாடு எது? அமெரிக்கா, பிரித்தானியா அல்லது ஜெர்மனி? அமெரிக்கா என்பது சரியான பதில். 25வது கேள்வி உலகில் ஊழல்கள் நிறைந்த நாடுகள் எத்தனை? இலங்கை தான் இப்போ இருக்கின்றது. இது கணக்கெடுத்தவைகள் 170 நாடுகள், 180 நாடுகள், 190 நாடுகளா? 180 நாடுகள் ஊழல் நிறைந்த நாடுகளா இருக்கின்றன. 26வது கேள்வி இலங்கை ஊழல்களில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 110, 120 அல்லது 130? எந்த வருஷம்தான் கண்டுபிடித்திருக்கிறார். 120 நாடுகள் இலங்கையில் இருக்கு. 120 ஊழல்கள் இருக்கு. ஊழல்கள் நிறைந்த நாடாக இலங்கை இருக்கின்றது. 120வது நாடாக. 27வது கேள்வியும் முதலில் பெட்ரோல் வாகனங்கள் உற்பத்தி செய்த நாடு எது? ஜெர்மனி, அமெரிக்கா அல்லது பிரான்ஸ்? பிரான்ஸ் என்பது சரியான பதில். 28வது கேள்வி தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடு எது? அமெரிக்கா, ஜப்பானா, ரஷ்யாவா? ஜப்பான் என்பது சரியான பதில். 29வது கேள்வி உலகில் மக்கள் அதிகம் சாப்பிடும் பிரதான உணவு என்ன? இது இந்த வருஷம் கணக்கெடுத்திருக்கேன். பானா, உருளைக்கிழங்கா, சோறா? அரிசியா, சோறா? சோறு என்பது சரியான பதில். அரிசியைத்தான் கணக்கெடுக்க. 30வது கேள்வி அமெரிக்கா அனுப்பிய சோயாவை எந்த நாடு மறுத்தது? இந்த நாளும் அமெரிக்கா இந்த சோயாவை அனுப்பி கொண்டிருந்தா இப்போ மறுத்து விட்டு. ரஷ்யாவா, பாகிஸ்தானா, சீனாவா? பிரதான உணவாக இதை அனுப்பி கொண்டிருந்தது. இப்போ பிரச்சனைகள் தானே, அதால்
நாட்டுக்கு நாடு அதை நிப்பாட்டிட்டார். சீனா என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு செல்வி நித்யானவலதி பத்மினி ஜெயமலஜியம். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வி. இராணுவம் இல்லாத முதலாவது நாடு எது? கோஸ்டிகா, கயானா அல்லது நைகர்? கோஸ்டிகா என்பது சரியான பதில். 32வது கேள்வி. இராணுவம் இல்லாத 2வது நாடு எது? ஐஸ்லாந்தா, கொலம்பியாவா, கயானாவா? ஐஸ்லாந்து என்பது சரியான பதில். 33வது கேள்வி. கழுதை முதல் தோன்றிய கண்டம் எது? கழுதை ஆசியா கண்டமா, ஆப்பிரிக்காவா அல்லது ஐரோப்பாவா? ஆப்பிரிக்கா என்பது சரியான பதில். 34வது கேள்வி. கழுதையை வாகனமாக பாவித்தவர்கள் இந்த நாட்டு முதல் கழுதையை வாகனமாக, அந்த வாகனமாக இதுகளில் தனி ஓட்டோக்கள் இதுகளில் அமெரிக்கரா, சீனரா, ஜப்பானியரா வாகனமாக இதைத்தான் பாவித்தவர்களா? மாட்டு வண்டில் வாகனம் மாதிரி இதையும் பாவித்தவர்களாம். அமெரிக்கர் என்பது சரியான பதில். 35வது கேள்வியும். கழுதையை பொது சுமைக்க பொதிகள் சுமக்க, அது மேல வந்து பாருங்கள் சுமக்க வளர்த்தவர்கள் யார்? ஏப்தியரா, அரேபியரா, இந்தியரா? அவர்கள் வாகனமாக இருப்பனார்கள். இது பொதியலை சாமான்களை ஏற்றி கொண்டு போகிறதாக பாவித்தவர்கள் எகிப்தியராம். அடுத்த எகிப்தியர் தான் சரியான பதில். 36வது கேள்வியும். கழுதையில் எத்தனை இனங்கள் உண்டு? கழுதையில் எத்தனை இனங்கள் உண்டு? 169, 179 அல்லது 189? 189 இனங்கள் கழுதையில் உண்டு. 37வது கேள்வியும். உலக சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எப்போது? உலக சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எப்போது? 16/10, 17/10 அல்லது 18/10? 17/10 என்பது சரியான பதில். உலக ஐக்கிய நாடுகள் தினம் எப்போது? 23/10, 24/10, 25/10? 24/10 என்பது சரியான பதில். 39வது கேள்வி. தண்ணீர் கட்டணம் அதிகமுள்ள நாடு எது? தண்ணீர் கட்டணம், தண்ணிக்கு வரிதானி கட்டணம், காசு கட்டுறது பாவிக்கிறதுக்கு. சூடானா, ஓமானா, குவைத்தா? குவைத் என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக. ஐக்கிய நாடு சபை ஆய்வின்படி உலோகமலம் தற்கொலை எண்ணிக்கை எந்த வருஷம் கணக்கெடுக்கிறார்கள்? 1, 10, 100, 1000, லட்சம், 60 லட்சமா அல்லது 70 லட்சமா அல்லது 80 லட்சமா? 80,000. 1, 10, 100, 1000. 1, 10, 100, 1000 லட்சம். 60 லட்சமா? 80 லட்சம் என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். வாழ்த்துக்கள். முதலாவதாக செல்வி நித்யானந்தன் அவர்கள். முதலாவதாக செல்வி நித்யானந்தன் 1595 புள்ளிகள் எடுத்துட்டு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்துல நவுலவதி தில்லைத்தேவன் 1368 புள்ளிகள் எடுத்திருக்கிற உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 3வது இடத்துல பத்மினி கமலகாந்தன் 1138 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள் உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த ஜெயமலஜெயவன் 4வது இடத்துல
1078 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 5வது இடத்துல சரோஜினி சூதராஜ் 1074 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 6வது இடத்துல நேவிஸ் பிலிப்பு 714 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கலைவாணி மோகன் 144 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். 8வது இடத்தில் நேவிஸ் பிலிப்பு 62 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். இவ்வளோ பேரும் பங்குபெற்று தண்டை தர்ஷினி சண்முகம் போட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்கள் இப்போது நேவிஸ் அக்காவுக்கு 776 2 தரம் நேவிஸ் அக்காட பெயர் இருக்குது. தெரியல. ஆமா, நேவிஸ் அக்கா அந்த பெயர் 2 இடத்துல இருக்கிற வழியா 2ஐயும் கூட்டுங்க. 6வதும் 8வதும் கூட்டணுமா? 776 எல்லாரும் அப்படித்தானே போட்டு 776 62 2 இடத்துல போட்டுருக்காங்க. ஆமா ஆமா. அப்புறம் அவன் அந்த இடத்துல பிலிப்போ அந்த இடத்துல நிப்பா 62 6 நாளும் 10 2 1 3 4 1000 சரோஜினி செய்தா சூதிராஜ் அவரை நேவிஸ் பிலிப்பு தான் இருக்கிறார். வாழ்த்துக்கள். சரி, நான் கீத விடியலத்தை எடுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. முடிஞ்சுதானே? இல்லை, மறுமொழி சொல்லணும். ஓமா ஆமா. ஓ கொஞ்சம் பொறுத்திருக்கும். 5 நிமிஷங்களாக்கு கொடுக்குறாங்க தர்ஷினிக்கு. அஞ்சூற்றி 17வது வாரத்துக்குரிய கேள்விகளுக்கு மறுமொழியை நான் தருகின்றேன். 5 4 3 முதலாவது போயிட்டு ஆரம்பம். முதலாவது கேள்வியிடும் உணவுகளில் சிறந்த உணவு நாடாக முதலாவது நாடு எது என்று கேட்டிருந்தேன். அது தாய்லாந்து. 2வது கேள்வியாக 2வது உணவுகளில் சிறந்த உணவு நாடாக 2வது நாடு என்று கேட்டேன். அது இத்தாலி. உணவுகளில் சிறந்த உணவு நாடாக 3வது நாடு எது என்று கேட்டிருந்தேன். ஜப்பான் என்பது சரி. ஜப்பான். சிறந்த உணவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பன்னிரெண்டாவது இடத்துல இந்தியா இருக்கிற சிறந்த உணவில். சிறந்த உணவில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 7வது இடத்தில் உள்ளது. வாழ்வதற்கு தகுதியற்ற நாடு என இதனை கருதுகிறார்கள். அது கட்டார். மரங்களே இல்லாத நாடு 2 நாடு என்பது எது? முதலாவது கட்டார், 2வது ஐஸ்லாந்து. ஐஸ்லாந்தில் கிரீன்லாந்து. கட்டாரும் கிரீன்லாந்து 2 இடம். உலகில் அலுமினியம் உற்பத்தியில் நாடு எது? முதலாவது நாடு இது ஜமேக்கா. உலகின் வெள்ளி உற்பத்தியில் முதன்மை நாடு எது? மெக்சிகோ என்பது சரியானது. மெக்சிகோ.
உலகில் இரும்பு உற்பத்தியில் முதன்மை நாடு எது? சிங்கம். சீனா என்பது சரி. 11 சிங்கப்பூர். அது ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளைத்தனை ஐம்பத்தி எந்த நாட்டில் காகம் பணத்தை திருடியது? அது எந்த நாடு? இலங்கை. இலங்கையில் எந்த நேரத்தில் பாருங்க, அது களுத்துறை. வெள்ளை நிறம் இதனை அழைக்கிறார்கள், அது பெல்கிரேட். செம்பு உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? அது சில்லி. பருப்பு உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு அது இந்தியா. பருப்பு முதல் நான் கேட்டது. இது பருத்தி. பருப்பு உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் இந்தியா. பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? அது சீனா. ஐஸ்கிரீம் கோன் முதலில் செய்த நாடு இது? அமெரிக்கா. ஒலிவெண்ணெய் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? அது கிரீஸ். புற்றுநோய் கேன்சர் அதிகமுள்ள நாடு எது? அது ஆஸ்திரேலியா. ஆப்பிள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? மாறி சீனா. ஆப்பிள் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள நாடு எது? அமெரிக்கா. ஆப்பிள் எத்தனை வகை உண்டு? 7500. உலகில் மருத்துவர்கள் அதிகமுள்ள நாடு எது? அது அமெரிக்கா. உலகில் ஊழல்கள் நிறைந்த நாடுகள் எத்தனை? நூற்றி 80 நாடுகள். இலங்கை ஊழல்கள் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? நூற்றி 120 இடத்தில் உள்ளது. 120வது இடத்தில் உள்ளது. முதலில் பெட்ரோல் வாகனங்கள் உற்பத்தி செய்த நாடு எது? அது பிரான்சு. தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடு எது? அது ஜப்பான். உலகில் மக்கள் அதிகம் சாப்பிடும் பிரதான உணவு என்ன? அரிசி சோறு. அமெரிக்கா அனுப்பிய சோயாவை எந்த நாடு மறுத்தது? அது சீனா. இராணுவம் இல்லாத முதலாவது நாடு எது? கோஸ்டிகா. இராணுவம் இல்லாத 2வது நாடு எது? ஐஸ்லாந்து. கழுதை முதலில் தோன்றிய கண்டம் எது? ஆப்பிரிக்கா.
கழுதை வாகனமாக பாவித்தவர்கள் எந்த நாட்டினர்? அது அமெரிக்கர். கழுதையை பொது சுமக்க வளர்த்தவர்கள் இந்த நாட்டினர்? எகிப்தியர், வருவியர். எகிப்தியர். கழுதையில் எத்தனை இனங்கள் உண்டு? 189. சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் இப்போது 17/10. உலக ஐக்கிய நாடுகள் தினம் இப்போது அது 24/10. தண்ணீர் கட்டணம் அதிகமுள்ள நாடு அது குவைத்து. தக்ன சாவின்படி உலகம் தற்கொலையில் எண்ணிக்கை 80 லட்சம். சிறப்பான வாழ்த்துக்கு அன்பான உறவுகள். உங்களுக்கு இந்த கேள்வியில் இது நேரமாய்க்கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு இது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். பங்கு பெற்று சிறப்பித்த அன்பு உறவுகள் எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். நேரம் அடுத்த நிகழ்வுக்கு கொடுக்க வேண்டி இருப்பதால் மிக நன்றி. நல்ல கேள்விகள். எனக்கு இதுல ஒன்றும் சரி தெரியவில்லை. இல்லாத எனக்கு தெரியவில்லை. சரி, தெரிஞ்சதற்கு போட்டுக்கொண்டேன். சரி, நன்றி. நன்றி, வணக்கம். இன்றைய தொழில்நுட்பத்தில் இருந்த கலைவாணி மோகன் அவர்களுக்கும் தளர்ந்த அதிபர் நடாமோகனுக்கும் ஆசாசிலைக்கு உதவி அருள்குமார் அவர்களுக்கும் இன்று பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வுக்கு சிவதர்சி ராகவன் அவர்கள் வருவார்கள் என்பதை எதிர்பார்த்துக்கொண்டு, அன்பான உறவுகளே, அடுத்த கிழமை நாங்கள் சந்திப்போம். நேற்று நான் கண்டுபிடி தந்தபடியால் இன்றைக்கு கண்டுபிடியில் நேரமும் ஒதுங்கிவிட்டது. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. ஒருவரை சிலமன் இல்லை, எல்லாரும் களைச்சு போய் நீங்களும் எனக்கு தெரியல. ஒரு தரையும் காலையில் எல்லாரும் ஓடிட்டுனா இல்ல இருக்கினா மியூட் பண்ணிட்டு நீங்க தான் உற்சாகத்தோட இருக்கிறீங்க. ஓ, நவலோதி எப்ப வந்தீர்கள்? ஹலோ. ஆமாம், சிவதர்சினி ராகவன் வந்துட்டுகிறீர்கள். நீங்கள் உங்களோட நிகழ்வை இரவு வந்து விட்டேன். சரி. நன்றி சிவதர்சினி. உங்களோட நிகழ்வில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இளைவாணி மோகன் அவர்கள் உங்களோட ஏற்பார்கள்னு சொல்லிட்டு போயிருந்தார். உங்களோட நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜியா நடேசன் அவர்களே. நகுலாவது ஜில்லித்தவன் வந்திருக்கார். அவர் ஏதாவது கேட்க வந்தார? இல்ல, அவ இன்றைய தான் வந்திருக்கிறார் ஸ்ரீலங்கால இருந்து. சரி வந்துட்டேன் என்பதை அறிவிக்கிறார். சரி, ஆமா, நன்றி. ஆமா, ஓகே. நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்கிறோம். சரியான நேரத்து தந்திருக்கிறீர்கள். நன்றி ஜியா நடேசன். உங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நாங்கள் நிகழ்வுடன் இணைந்திருக்கோம். ஓகே, நாங்க விடைபெறுகிறோமா? சரி. ஓகே, பாய். எங்கட நிப்பாட்டணுமாக்குமா? இல்ல, நீங்க கால் பண்ண சரி. மற்ற நாங்கள் இணைஞ்சிருக்கோம் தொடர்ந்து. சரி, ஓகே, பாய். அவர் அப்படியே கொடுக்க சொன்னா அப்படியே வந்திருக்கிறேன். ஆமா, சரி. எடுக்க முடியாது தானே? எதை அப்படியே கொடுக்க சொன்னதை கொடுக்கத்தானே? ஆமா, அப்படியே விட்டுட்டு போறோம். சரி. இப்பொழுது எங்களுக்குரிய நேரமா இருக்கிறது. சரி.
சரி, யார் யார் இணைஞ்சிருக்கிறான்னு பார்ப்போம். ஆசிரியை இணைஞ்சிருக்கிறீர்கள். சரி சரி, எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீர்கள் பார்ப்போம். செல்வன் ஐயம்மாவும் முனைவா சொல்லியிருக்கிறார். ஆசிரியை இப்ப நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். எங்களுக்கான நேரமாக இருக்கிறது இப்பொழுது மரபு கவிதையோடு இணைந்திருக்கிறோம். 1 மணி நேரம் இந்த நிகழ்வுகளை நடாத்தி நாங்கள் அதன் பின்னர் நிறைவாக சரி, ஆசிரியர் இணைந்து விட்டார். அப்படி என்றால் நாங்கள் இணையலாம் நிகழ்வோடு. நீங்க ஓகே அம்மா, நிகழ்ச்சியை நாங்க ஆரம்பிப்போம். நம்ம ஆரம்பிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி சரி. செல்வன் ஐயம்மா அறிவிக்க சொன்னார், அறிவிச்சிட்டு இருக்கிறோம் நினைக்கிறேன்.